திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா நிறைவு பெற்ற நிலையில் வார விடுமுறை நாளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் மற்றும் முதியோருக்கான சிறப்பு வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறை என்பதால் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தந்தனர். இந்த நிலையில் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். சென்னை தியாகராய நகரில் மதுபோதை தகராறில் தம்பியை அண்ணனே குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர் தினகரன் மற்றும் அவரது தம்பி சரண் இருவரும் ஒன்றாக மது அருந்திய நிலையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது காய்கறி வெட்டும் கத்தியால் தம்பி சரணை தினகரன் குத்தியுள்ளார். படுகாயமடைந்த சரணை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் தம்பியை கொலை செய்த தினகரன் போலீசில் சரணடைந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள புரசங்காடு கிராமத்தில் மாயமான சிறுவன் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அருள் செல்வன் என்ற சிறுவன் தாயை இழந்த நிலையில் தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். சிறுவன் திடீரென மாயமானதை அடுத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ராஜன் வாய்க்கால் பகுதியில் உள்ள முள்காட்டில் சிறுவன் தூக்கில் தொங்கியபடி பிணமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.